நம்ம கேரட் ஜவ்வரிசி பாயசம் செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு நெய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி எடுத்துக்கோங்க. அதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ அந்த நெய்யெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துருங்க. இதுலேயே வந்துட்டு நம்ம திராட்சையுமே வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அந்த திராட்சை வந்து பலூன் மாதிரி வரும். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு அதை எடுத்துருங்க. இந்த நெய்லேயே வந்துட்டு நம்ம கேரட்டை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்துட்டு 200 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போக உங்களுக்கே தெரியும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு வந்து லோலேயே வச்சுருங்க. அப்போ தான் தீயாமல் இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அந்த பேன்லேயே வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இதுவே வந்து கரெக்டான தண்ணி. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப சொதன்ட்டாயிடும். ஸோ இது வேகிறதுக்கோசம் நம்ம அடுப்பை வந்து லோலேருந்து மீடியமுக்கு வச்சுருங்க. நல்லா வந்து வெந்து வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஸோ வந்து வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் அந்த டைம் எடுக்கும். இங்கே பாருங்கள், சாஃப்டாக வேகணும் நல்லா. இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே அடியில் பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வெந்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க கேரட்டை வந்து அதில் ஆட் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து ஜவ்வரிசி சேமியா போட்டுலாம் பாயசம் செஞ்சுருப்பீங்க. ஸோ இது கேரட் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அந்த கேரட்டு ஜவ்வரிசி எல்லாமே. இதில் வந்துட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணுறோங்க. நான் வந்துட்டு இந்த அளவுக்கு 1.5 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எங்கேயுமே கட்டி கட்டியாக இருக்கவே கூடாது. அந்த கரண்டிலே வந்து நல்லா நசுக்கி விட்டுருங்க. அதை பாருங்கள், இப்போ எங்கேயுமே கெட்டியாகவே இல்லை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம இது கூட வந்துட்டு நான் சர்க்கரை வந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் வந்து சேர்க்குறேங்க. அதாவது இதுவே கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னா இன்னும் வந்து 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஸோ லோலியே இருக்கட்டும். அடுப்பு நல்லா கொதித்து வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வறுத்த முந்திரி திராட்சைலாம் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கேரட் ஜவ்வரிசி பாயசம் ரெடி.